ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகிய நாள் அப்படின்ட்டே சொல்லலாம். ஜூன் 8 என்னுடைய பர்த்டே. வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. நான் சென்னைக்கு போயிருந்தேன் அர்ஜெண்ட்டாக ஒரு விஷயமா. போயிட்டு 2 நாளில் ரிட்டனும் ஆகிட்டோமா, அதனால் கொஞ்சம் வீடியோஸ் கேப் ஆகிருச்சு. வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. டெய்லி ஆனால் ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பர்த்டே ஈவினிங் தான் எங்கள் ஊருக்கே வந்தோமா. வந்துட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச அடை பாயாசம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கும் போனோம். கோயிலில் போய் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கோயிலுக்கு தான் போகணும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஜூன் 8 கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்ததே. அப்புறம் நேராக போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கேக் கட்டிங்னா சொல்லவே வேண்டாம். எனக்கு தெரியாமையே கேக்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஊர்லேயே இல்லை, எப்படி தான் ஆர்டர் கொடுத்தாங்கன்னே தெரியாது. கேக் ஆனால் வீட்டில் இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போதே டெக்கரேஷன்லாம் பலமாக இருந்துச்சு. என்னோடய தங்கச்சி ரெடி பண்ணியிருக்கா. அவளுக்கு இப்படிலாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். அவள் ஒன்றுமே பண்ண மாட்டாளா. அதனால் எனக்கு இப்படி பண்ணோடனே ஷாக்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, இவளுக்கு இப்படிலாம் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி, எல்லாமே ஒரு பண்ணால் தானே எல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எனக்கு நல்லா பண்ணியிருந்தா டெக்கரேஷன்லாம். கேக்குமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் நானும் என் பையனும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையன் பார்த்திங்கன்னா என்னமோ அம்மா கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தனி உலகத்தில் இருந்தான். கேக் அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் என்ன, கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பையனுக்கு கொடுத்தா. அவன் வாயிலே வாங்கலை, என்னமோ தாரா. அவன் என்னது வாயில் கொடுத்தாலுமே வாங்கவே மாட்டான். கேக்கையும் வாங்கலை. அது எப்படி இருக்குன்னாது சாப்பிட்டு பார்த்துருக்கலாம். வாங்கவே இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த டே நல்லா சூப்பராக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை சிஸ்டர். அவங்க தான் அந்த டே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க நிறைய சர்ப்ரைஸோட.